இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சூடான டாபிக் என்னன்னா, நம்ம திருமாவளவன் அவர்கள் நடிகர் விஜய் பத்தியும் கரூர் விவகாரம் பத்தியும் அண்ணாமலை பத்தியும் பேசியிருக்கிறது தான். இதுல ஒரு கனமான அரசியல் பார்வை இருக்கு. வாங்க அதை அலசி ஆராய்வோம். முதல்ல நம்ம விஜய் என்ன விஷயத்துக்கு வருவோம். திருமா என்ன சொல்றாருன்னா, விஜய் எப்போ சுயமாக சிந்திச்சு தனக்குன்னு ஒரு செயல் திட்டத்தை வகுக்கிறாரோ அப்போதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும்னு விமர்சிச்சிருக்கார். இது சும்மா சொல்ற வார்த்தை இல்ல மக்களே. அரசியல்ல நிலைக்கணும்னா பின்னாடி இருந்து யாரோ இயக்கிறது பத்தாது. உங்களுக்கேன்னு ஒரு கொள்கை வேணும், ஒரு செயல் திட்டம் வேணும். விஜயோட ஒவ்வொரு அடியும், அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவருடைய சொந்த சிந்தனையா இருந்தா மட்டும்தான் மக்கள் அதை ஏத்துப்பாங்க. மத்தவங்க பேச்சை கேட்டு நடந்தா மக்கள் ஒரு நாள் கைவிட்டுடுவாங்க. திருமாவோட இந்த கருத்து விஜய்க்கு ஒரு ஓப்பன் டாக் மைனஸ் காத்தா நான் பாக்குறேன். அடுத்ததா கரூர் துயர சம்பவம் பத்தி திருமா பேசியிருக்கார். இந்த விவகாரத்துல திமுக மேல பழியை சுமத்துவது ஆபத்தான அரசியல்னு வெளிப்படையா சொல்லியிருக்கார். அதாவது ஒரு துயர சம்பவம் நடந்தா உடனடியாக எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியின் மேல குற்றம் சாட்டுறது வாடிக்கைதான். ஆனா இந்த மாதிரி பழி சுமத்தும் அரசியல் நீண்ட காலத்துக்கு நல்லதில்லைன்னு திருமா சொல்றாரு. இதுல என்ன நியாயம் இருக்குன்னா, மக்களோட கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையை ஆராயாம வெறுமனே அரசியல் லாபத்துக்காக அடுத்த கட்சி மேல குற்றம் சாட்டுவது அரசியலுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்ல. திருமாவோட இந்த பார்வை அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு லெசன் மைனஸ்னா நான் பாக்குறேன். கடைசியா இந்த கரூர் விவகாரத்துல நம்ம அண்ணாமலை அவர்கள் உடனே தவறு அரசு மேலதான் இருக்குன்னு சொன்னது பத்தி திருமா ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கார். அண்ணாமலையோட அந்த அவசரமான கருத்து அவர்களுக்கே எதிராக முடியும்னு திருமா சொல்றாரு. ஏன்னா உண்மையிலேயே அரசு மேல தவறு இருந்தா கூட அதை முறையான விசாரணை இல்லாம உடனே அறிவிக்கிறது ஒரு பொறுப்பான அரசியல் தலைவருக்கு அழகில்ல. அவர் மத்தியில ஆளும் கட்சியோட மாநில தலைவர். அவருக்கே எதிரா எப்படி முடியும்னா, ஒருவேளை பின்னால வேற ஏதாவது உண்மை வெளியே வந்தா அண்ணாமலை மீதுதான் மக்கள் நம்பிக்கை இழப்பாங்க. மொத்தத்துல இந்த விவகாரத்துல திருமா பேசினதுல விஜய்க்கு ஒரு அரசியல் வழிகாட்டி, திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை, அண்ணாமலைக்கு ஒரு பாடம் மைனஸ், இப்படி 3 விஷயமும் அடங்கியிருக்கு. சரி மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு சுயசிந்தனை அவசியமா? இந்த விஷயத்துல திருமா சொன்னதுல எது சரின்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்கள் டாக்ஸ் ராஜா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்புடன் அரசியல் பேசுவோம்.